அரே சாமி இங்க பாரு. அரே சாமி, அரே சாமி, நான் இது வரல நான் குறி சொன்னேன் சாமி. குறி பாத்துருக்கேன். அரே சாமி, குறி பாத்துருக்கேன். அரே சாமி, இதோட 3 பேத்துக்கு பாத்துக்கிறேன் சாமி. இதுக்கு 100 பேரு. ஆமா சாமி. ஜாத்ரா 101. ஆமா சாமி. ஜாத்ரா அரே சாமி 102 சாமி. கொள்ளக்காரன் குற்றலாமா அம்மால? அரே சாமி, அரே சாமி கூட்டி கொடுக்க மாட்டேங்குது சாமி. ஐயா ஏய் ஆரி எங்க பாருங்க எங்க ஜன்னல கொண்டு ஓடி நல்ல கருங்க வர்த்தியா என்னத்த வர்த்தியா வர்க்கலையே வறுத்து கொண்டு வந்து போட்டுனா ஏங்க நான் என் தாதி கிட்ட சொன்னேன் தாதி மேல வறுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் வறுத்து தான் இருக்குது போட்டுட்டுமா போங்கடா டேய் போங்கடா 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 அரே சாமி, அரே நாங்க காட்டுக்கு போகுது. அரே சாமி சாமி அவர்களே, அதாவது விஷ்ணு இடத்துல சென்னல் வறுத்து போட்டுட்டாரு எப்படி அப்படின்னு போய் இந்த பாஞ்சாலியாகப்பட்டவ போய் கேட்க அரிராம கண்ணங்கிட்ட. அப்ப அரிராம கண்ணன் சொல்றா அப்படி, இந்த ஜன்னலை வறுத்து தான் போட்டாங்க என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க பாண்டவர்களே. அதனால நான் உங்களுக்கு வழி காட்டுறேன். இந்த கருத்த தானியம் அல்ல, இந்த கருத்த தானியம் என்ன தானியம்? காக்கை சோளம். ஆமா. இந்த சிவப்பா இருக்கிற இது என்ன தானியம்? சந்தனை. இந்த பச்சை கலர் இருக்கிற இது என்ன தானியம்? பாசிப்பயிர். இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த நவதானியங்கள் எல்லாம் என்னுடைய அருளால இந்த விதை நல்லா விதைங்க. படப்பட படனை இது துளிர் வச்சு இது போட்ட வைத்து அதுல வரக்கூடிய மகசூலை வச்சு இந்த பாண்டவெல்லாம் பிழைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஹரிராம கண்ண அருளால இந்த நவதானியத்தை பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் இப்பொழுது நாங்க கானகத்துல விதைக்கிறத பாருங்க. பாஞ்சாலியாகப்பட்டவ இந்த விதை நல்லா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த விதை நல்லா வாங்கிட்டு போய் வீட்டுல கொண்டு போய் நீங்க அரிசியில போட்டாலும் சரி இல்ல பூஜை ரூம்ல வைத்து இத பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தனங்கள் தானியங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சமே வராது. அனைவற்ற பேர் வந்து வாங்கிட்டு போங்க. அவரவர் கைக்குள்ள